சென்னை தாம்பரம் பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் குடியிருப்பு பகுதிக்குள் மக்கள் சிக்கி தவிக்கின்றனர். அவர்களை படகுகள் மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். சென்னையில் நேற்று முன்தினம் இரவு இருந்து மழை பெய்து வருவதால் சென்னை முழுவதும் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. தற்போது நாம் இருப்பது தாம்பரத்திலிருந்து சமத்துவ பெரியார் நகர், வசந்தம் நகர் உள்பட பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீரில் சிக்கியுள்ள மக்களை மீட்பதற்காக செல்லக்கூடிய அந்த படகில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த படகில் பார்த்தீங்கன்னா மீட்புக் குழுவினர், அதாவது இப்பகுதியை சேர்ந்த மக்களாக மீட்புக் குழுவினராக சென்று அங்கே தண்ணீரில் சிக்கியுள்ள வீடுகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்பதற்காக இங்கிருந்து சென்றுட்டு இருக்கிறார். ஒவ்வொரு இடமும் தண்ணீர், பள்ளம், மணல் ஆகியவை கொட்டி இருப்பதால் இவர்கள் போவதற்கு சற்று சிரமப்படுகிறார்கள். இருந்தாலும் எந்தெந்த இடங்களில் பள்ளம் இருக்கிறது என்பதை பார்த்து இந்த படகு சென்று கொண்டிருக்கிறது. இந்த வசந்தம், சமத்துவ பெரியார் நகர், வசந்தம் நகர் உள்ளிட்ட நகர்களில் 200க்கும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிப்பதாகவும் இந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் தவிப்பதாகவும் இப்பகுதி மக்கள், அதாவது மீட்புக் குழுவினர் தெரிவிக்கின்றனர். இந்த மீட்புக் குழுவினர் தற்போது 2 படகுகளில் இங்குள்ள மக்களை மீட்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர். இதனால் இப்பகுதி மக்களை மீட்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மக்கள், அதாவது இப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் கைக்குழந்தையுடனும் அதாவது பெண்கள், முதியோர்கள் உட்பட பலர் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருப்பதாகவும் இப்போ மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். அவர்களை மீட்பதற்காகவே நாம் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம். தண்ணீர் அதிக அளவில் இருப்பதால் அவர்களை மீட்பது சற்று சிரமம் இருக்கிறது. இருந்தாலும் மீட்புக் குழுவினர் தங்களது உயிரை பயணம் வைத்து படகை முன்னோக்கி செலுத்துகின்றனர். இருந்தாலும் இந்த படகின் மூலம் அவர்களை மீட்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மீட்புக் குழுவினர் எல்லாமே இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க எல்லாமே பாதை எந்த வழியாக செல்கிறது, நாம் எப்படி செல்ல முடியும் என்கிற அந்த கூர்ந்த கவனத்தோடு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தால் மட்டுமே நாம் அவர்களை மீட்க முடியும், இல்லை என்றால் மற்றவர்களை மீட்க முடியாது என்ற சூழல் இருக்கிறது. தற்போது நாம் அவர்களை மீட்க சென்றிருக்கிறோம். அவர்களை மீட்டுவிட்டு அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் நம்ம கண்டுகொள்ள முடியும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் நாகராஜன்.